ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது எங்களோட பேட்டிக்லோவில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பீச்சுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போகிறோம். அதில் பேர் பாசிகுடா பீச். ஸ்ரீலங்காவில் மட்டுமில்லை, வேர்ல்டு வைடாகவே ஒரு ஃபேமஸான ஒரு பீச் இந்த பாசிகுடா பீச். இதில் ஃபேமஸ் என்னென்னு சொன்னால், இதில் அங்கே வந்து அலைகள் இருக்காது. அதே மாதிரி நம்ம குளிக்கக்கூடியதுக்கு ஏற்ற இடமாகவும் இந்த பாசிக்குடா பீச் இருக்கிறதால இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து வர்றது வழக்கம். மற்ற பீச்சில், அதாவது கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற மற்ற ஏரியாக்களில் வந்து குளிக்கிறது வந்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். அதனால் இங்கே வந்து அலைகள் குறைவாக இருக்கிறதால நிறைய பேர் இங்கே வந்து குளிக்கலாம். இங்கே வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணப்பட்ட ஒரு இடம் தான் இது. அதால் தான் நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே வாரது. அதே மாதிரி இப்போ டூரிஸ்ட் இங்கே வந்தாலும் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு லக்ஸரி ஹோட்டல்ஸ் இருக்குது. 5 ஸ்டார்ஸ் ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. மாலு ஹோட்டல்ஸ், ஹோட்டல் காம், அமயா பீச் ரிசார்ட், அப்படி நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் வந்தாலே வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணி கொள்ளலாம். தூர இடத்துலேருந்து வாராக்களும் மாலு ஹோட்டல் காம், அமைதேஸ்ட் ஹோட்டல், அப்படி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த பீச்சுக்கு முன்னுக்கு இருக்கிற ரோட்டில் நீங்கள் போனாலே நிறைய ஹோட்டல்ஸை இங்கே பார்க்கலாம். இப்போ நான் போய் கொண்டிருக்கிறது வந்து பேத்தாளை என்ற இடத்தால் வாழைச்சேனையிலிருந்து பேத்தாளை ரோட்டு கூட தான் நான் போகிறேன். இப்போ நீங்கள் புலனர்வு பக்கம் இருந்து வாராக்கள் வாழைச்சேனை ஜங்ஷனில் இருந்து லெஃப்ட் சைட் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் த்ரூவாக பாசிக்குடாவுக்கு தான் வரும். அதே மாதிரி பெட்டிக்லோவில் இருந்து வாராக்கள் கும்புருமுலை ஜங்ஷன் என்ற சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த கும்புருமுலை ஜங்ஷனில் இருந்து ரைட் சைட் ஒரு ரோடு ஒன்று போகும், ஒரு வி ரோடு ஒன்று போகும். அந்த ரோட்டில் நீங்கள் போட்டிங்கன்றாலும் த்ரூவாக பாசிக்குடா பீச்சுக்கு தானே அந்த ரோட் வந்து ஏறும். இப்போ நாங்கள் பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். ரைட், இதுதான் அந்த பாசிக்குடா ரோடு. இந்த ரோடில் வந்து நீங்கள் இடது பக்கம் திரும்பின உடனே இருக்கிறது தான் பாசிக்குடா பீச் கூடிய ரோட். இதில் நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிறோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் வந்து இந்த ரோட் வந்து ட்ராஃபிக்காக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் வந்து இங்கே வாரது பார்த்துறது. இப்போ இதில் வந்து இடது பக்கம் போகிற ரோட்டில் போனீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ், ஹோட்டல் காம், மால் ஹோட்டல், அமேடிஸ்ட் ஹோட்டலில் வந்து அந்த ரோட்டில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் த்ரூவாக வந்து பீச்சுக்கே போகிறோம், மற்ற இடங்களுக்கு இன்றைக்கி போகல. நான் இன்னொரு நாள் வந்து இந்த ஹோட்டல்ஸ் அந்த விஷயங்கள் பற்றி உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தாலே தெரியும், நிறைய பேர் வந்து இங்கே அந்த வீக்கெண்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது. கூடுதலாக வந்து தமிழாக்கள் மட்டும் இல்லை, சிங்களீஸ், முஸ்லீம்ஸ் எல்லோரும் வந்து இங்கே நிறைய பேர் வர்றது. இந்த வீக்கெண்ட் வந்தாலே நிறைய பேர் இந்த ட்ராவல் பண்ணக்கூடிய இடத்துல வந்து இந்த பாசிக்குடாவும் ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து இங்கே இருக்கும். இப்போ நாங்களும் வந்தது வந்து ஒரு வீக்கெண்டில் வந்தாங்க. அதால் வந்து சரியான க்ரௌட் இங்கே. அதால் அந்த பார்க்கிங் ஏரியாவே ஃபுல்லாக வெஹிக்கிளாக தான் இருந்தது. எங்களுக்கு கொஞ்சம் பார்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ரைட்டு, இப்போ நாங்கள் பாசிக்குடா பீச்சுக்கு வந்துட்டோம். இதுதான் பீச். பார்த்தாலே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் உண்டு, கட்டாயம் பெறும். இந்த பீச்சை வந்து நாங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி பீச்சுக்கு வந்து இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணக்குள்ளே இருக்கிற அந்த ஹாப்பினஸ் வந்து மற்ற இடங்களில் வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் ஒரு ஈவினிங் டைம் தான் நாங்கள் பாருங்கள் எப்படி சன் செட் ஆகுதுன்னு சொல்லி. அந்த தொங்கலில் தெரிகிற இடம்தான் வந்து எலிஃபென்ட் ராக்னு சொல்லப்படுறது. இப்படியே பீச் வந்து வடிவாக இருந்தது, பார்க்குறதுக்கு அமைதியாக இருந்தது. இப்போ நிறைய பேர் குளிச்சுட்டு நிறைய பேர் இப்போ வீட்டை போகிறது ரெடி ஆகிட்டாங்க. அதால் வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இல்லாட்டி ஒரு லன்ச் டைம் மட்டும் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து குளிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக க்ரௌடாகவே இருக்கும். எனக்கு அந்த சன்செட்டை பார்க்குறதுக்கு தான் நிறைய விருப்பமாக இருந்தது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கக்குள்ளே நமக்கு இந்த வர ஒரு உணர்வு வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது. அதால் வந்து இந்த மாதிரி இடங்களில் கட்டாயம் வந்து பாருங்கள். அந்த பீச்சஸ் வந்து கட்டாயம் வந்து சின்னங்களுக்கும் நிறைய விருப்பத்தை தரும். நிறைய வந்து விளையாடுறதுக்கு, இந்த பால்ஸ் அந்த கேம்ஸ் விளையாடுறதுக்கு, ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த பீச்சஸ் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். நானும் ஃபேமிலியோடு சேர்ந்து கொஞ்சம் ப்ளே பண்ணிவிட்டு இந்த கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பாருங்கள் சன்செட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது.
இந்த மாதிரி வியூ பார்க்குறது தான் எனக்கு நிறைய ஆசை. அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கும் ஒரு ஹாப்பினஸ். இப்போ நீங்களே பாருங்கள், இதில் அலைகள் வந்து எவ்வளோ குறைவாக இருக்குன்னு சொல்லி. இதே இது மற்ற பீச் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் இந்த அலைகள் வந்து 3-4 மடங்கு உயரமாக வரும். இதில் வந்து சிம்பிளாக இருக்குது. அதால் வந்து நிறைய பேர் ஈஸியாக குளிக்கலாம். பயமில்லாத அந்த ஸ்விம்மிங்கில் வந்து பயமே இருக்கிறார்கள் எல்லாம் வந்து இங்கே குளிக்கிறது வழக்கம். மற்ற வந்து இங்கே வந்து உங்களோட சேஃப் கார்ட்ஸும் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் தண்ணிக்குள்ளே தாண்டாலோ இன்னும் செஞ்சாலோ நீங்கள் அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க எப்பயுமே ரெடியாக இருப்பாங்க. அதால் பயப்பட தேவையில்லை. இந்த பாசிக்குடா பீச்சுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி ஒன்று இருக்குது. தோணா பே மாதிரி ஒரு சின்ன ஆற்றுப்பெருக்கு ஒன்று இருக்குது. இப்போ இதுலேயும் வந்து நிறைய மீன்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதில் வந்து முதலைகளும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அமைதிஸ் பீச் ஹோட்டல் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளால அந்த ஆறு வந்து போகிறது. அப்போ அதில் நான் நிறைய முதலைகளை பார்த்துருக்குறேன். நைட் டைமில் அந்த முதலைகள் வரும்னு சொல்லப்படுது. அப்போ இதில் வர கொஞ்சம் அவதானமாக இதில் இருக்கணும். அப்படி நான் ஃபேமிலியோட அந்த பாசிக்குடா பீச்சை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படி நான் வீட்டை போயிட்டோம். ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு காரணத்துக்கு அவங்களோட கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பீச்சஸ் வந்து எனக்கு விருப்பம், உங்களுக்கும் பிடிக்குமென்று நான் நம்புகிறேன். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.